Hello friends, welcome and welcome back to my channel New Crystals. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன vlogனு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் New Crystal சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம ப்ளீஸ் New Crystal சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. and வீடியோ பிடிச்சிருந்தா உங்க फ्रेंड्सக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி vlogல என்னுடைய ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் ரொட்டீனையும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பெஷலான கிராஃப்ட் ஐடியாவையும் பார்க்கலாம். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சிம்பிளான குடமிளகா புடலங்காய் கூட்டு ரெடி பண்ணிவிட்டு ரசம் வாழைக்காய் கறி பண்ணி லஞ்சு சாப்பிட்டோம். ஆஸ் யூஷுவல் சமைச்சு முடித்ததுமே கவுண்டர் டாப் கேஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ லஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நானும் என்னுடைய பையனும் வெளியில் போக வேண்டிய ஒர்க் இருந்தது. ஸோ அதுக்கு கிளம்பிட்டோம். அது எங்கன்னா என்னுடைய பையனோட ஸ்கூலில் இந்த அகடமிக் இயர்க்கான புக்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு 2 பேரும் கிளம்பி போயிட்டு வந்தோம். என்ன தான் ஆன்லைன் கிளாஸ்னாலும் ஸ்கூலுக்கு போகிற சந்தோஷமே தனி தான். ஸோ 2 பேரும் கிளம்பி போயிட்டு வந்தாச்சு. அடுத்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இருக்கிற லாக்டவுன் சுச்சுவேஷனுக்கு நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் கான்ஷியஸாக மெயின்டைன் பண்ணிக்கணும். டயட் கொஞ்சம் பார்க்காம விட்டுட்டாலும் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி பல ப்ராப்ளம்ஸ் வந்துடும். லைக் கொலஸ்ட்ரால், சுகர், பசங்களுக்கு பிம்பிள்ஸ் ப்ராப்ளம், அந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ஸும் வர ஆரம்பிச்சிரும். அதனால் டயட்டை மெயின்டைன் பண்ணி நியூட்ரிஷன் டயட்டாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பட் குழந்தைங்க பெரியவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அக்கேஷ்னலாக ஜங்க் ஃபுட், ஆயில் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். எங்கள் வீட்டில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆயில் ஐட்டமான பஜ்ஜி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காய் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்கின்னை பீல் பண்ணி பஜ்ஜிக்கு ரெடி பண்ணேன். பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு வாழைக்காவும் இந்த மாதிரி ஸ்லைசஸ் போட்டு வச்சாச்சு. இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு கடாயில் ஆயில் சூடுபடுத்தி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவில் வாழைக்காவை டிப் பண்ணி ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஆயில் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா மாவையும் பஜ்ஜியாக ரெடி பண்ணியாச்சு. இதோட சூப்பர் காம்பினேஷனாக மசாலா டீயும் ரெடி பண்ணி ஈவினிங் ஸ்நாக் வாழைக்காய் பஜ்ஜி வித் மசாலா டீ ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மசாலா டீ எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி உங்கள் கூட வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சூப்பரான கோல்டன் ட்ரீ எப்படி வேஸ்ட் மெட்டீரியல்ஸில் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நியூ கிறிஸ்டல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். Till then, bye from New Crystals. Be safe, be healthy. Thank you.